கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய இரக்கம், கிருபை, அவருடைய அன்பு, சமாதானம், சந்தோஷம் நம் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. நம் கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் ஒரு பயம், ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம விசுவாசத்தில் வழிக்கு போகும்படியாய் இது நடக்குமா, நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா, இது என்ன ஆகும்னு சொல்லி இது என்ன ஆகுமோ என்று நாம் திகைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கிற நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பாட்டை கேளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு விசுவாசம் வரும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஏன்னா பெயர் சொல்லி அழைத்த நம் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆபிரகாமை கைவிடலை. அவர் கடைசி வரையிலும் அவன் கூட தான் இருந்தார். நம்மை நம் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். பெயர் சொல்லி அழைத்த நம் தேவன் ஒருபோதும் கைவிடார். ஆட்கொண்டு நடத்தும் நம் தெய்வம் அவர் அதிசயம் செய்திடுவார். பெயர் சொல்லி அழைத்த என் தேவன் ஒருபோதும் கைவிடார். ஆட்கொண்டு நடத்தும் நம் தெய்வம் ஒருபோதும் விலகிடார். அதிசயம் செய்திடுவார், அற்புதம் செய்திடுவார். அழைத்தவர் என்றும் கைவிட மாட்டார், அற்புதம் செய்திடுவார். பெயர் சொல்லி அழைத்த என் தேவன் ஒருபோதும் கைவிடார். மண்ணினால் மனிதனை படைத்திட்ட தேவன் அற்புதம் செய்திடுவார். மண்ணினால் மனிதனை படைத்திட்ட தேவன் அற்புதம் செய்திடுவார். எண்ணில்லா நன்மைகள் நிறைத்து நம் வாழ்வில் அதிசயம் செய்திடுவார். ஆமென். எண்ணில்லா நன்மையால் நிறைத்து நம் வாழ்வில் அதிசயம் செய்திடுவார். நம் இயேசு அதிசயம் செய்திடுவார். பெயர் சொல்லி அழைத்த நம் தேவன் ஒருபோதும் கைவிடார். ஆட்கொண்டு நடத்தும் நம் தெய்வம் ஒருபோதும் விலகிடார். அழைத்தவர் நம்மை நடத்திடுவார், அதிசயம் செய்திடுவார். நம் வாழ்வில் அதிசயம் செய்திடுவார். கடல் மேல் நடந்திட்ட இயேசுவின் பாதங்கள் நம் முன் போகின்றதே. ஆமென். நாம் நடக்கின்ற பாதைகள் அது கோணலாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும், கரடு முரடு நிறைந்த பாதைகளாக இருந்தாலும், பள்ளங்களாக இருக்கலாம், முள்ளு செடிகள் இருக்கலாம், ஆனால் நம் தேவன் நமக்கு முன்பாக நடந்து செல்கிறார். இந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கடல் மேல் நடந்திட்ட இயேசுவின் பாதங்கள் நம் முன் போகின்றதே. உடைவதில்லை, சிதைவதில்லை. நம் வாழ்க்கை உடைவதில்லை, சிதைவதில்லை, மூழ்கி போவதில்லை. நம் வாழ்க்கை முடிந்து போவதில்லை. என் வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளலாம், எனக்கு ஒன்று இல்லை, நான் ஏன் உலகத்தில் உயிர் வாழ்கிறேன்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே. கடல் மேல் நடந்திட்ட நம் தேவனின் பாதங்கள் நம் முன் நடக்கின்றன. அவர் பாதங்களை தொடர்ந்து நாம் போவோமா? அவர் போகின்ற சத்திய வழியில் நான் நடப்போமா? அவர் சமூகம் நமக்கு முன்பாகி போகும்போது நான் ஏன் கவலைப்படணும்? நம்ம ஏன் கவலைப்படணும்? அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கவலைப்படாதீங்க. கடல் மேல் நடந்திட்ட நம் தேவனின் பாதங்கள் நம் முன் போகின்றது. நம் வாழ்க்கை உடைவதில்லை. நம் வாழ்க்கை பயணத்தில் நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்க படகு உடையாது, சிதையாது. நம்ம பத்திரமா கரை போய் சேர்வோம்.
அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். உடைவதில்லை, சிதைவதில்லை, மூழ்கி போவதில்லை. நம் வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. ஹல்லேலூயா. மூழ்கி போவதில்லை, நம் வாழ்க்கை முடிந்து போவதில்லை. பெயர் சொல்லி அழைத்தவன் தேவன் ஒருபோதும் கைவிடார். ஆட்கொண்டு நடத்தும் நம் தெய்வம் ஒரு நாளும் விலகிடார். அழைத்தவர் நம்மை நடத்திடுவார், அற்புதம் செய்திடுவார். தண்ணீரை ரசமாய் மாற்றிய தேவன் அற்புதம் செய்திடுவார். தண்ணீரை ரசமாய் மாற்றிய தேவன் அற்புதம் செய்திடுவார். உன் கண்ணீரை களிப்பாய் மாற்றியவரே அதிசயம் நடத்திடுவார். உன்னை அதிசயம் காண செய்வார். கவலைப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. அதிசயமான வழியில் நம்மளை நடத்தி, ஆச்சரியமான வழியில் நடத்தி நிச்சயமாகவே அற்புதம் பண்ணுவான். என் பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? என் பிள்ளை வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? முடிவு இல்லை, இது ஆரம்பம். கவலைப்படாதீங்க. நம் இயேசு கடல் மேல் நடந்துட்ட நம் தேவனின் பாதங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு எதுக்கு கவலை, எதுக்கு பயம்? கடலுக்குள்ள இருந்தால் கூட நம்ம மூழ்க மாட்டோம் பிரியமானவர்களே. தைரியமாக போவோம். அவர் செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த தண்ணீரையே என்ன பண்ணார்? மதிலாய் அமைத்து பாதையை உண்டு பண்ணார். உங்களுக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்குவார். அற்புதத்தை நிச்சயம் காண்பீர்கள். ஒரு புது வழி உங்களுக்காக திறக்கப்படும். ஒரு வழி அடைத்தால் நம் தேவன் 7 வழிகளை திறப்பார். புது வழியை திறப்பார். அநேக வழிகளை திறப்பார். அது ஆசீர்வாதத்தின் கதவாயிருக்கும். ஏன்னா நம் தேவன் யாருன்னா, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் கர்த்தர் நம் தேவன். அவர் வழியை திறந்தா அதை அடைக்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் தைரியம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒருத்தராலையும் முடியாது. தைரியமா இருங்க. அவர் நம்மை நடத்துகிறார். ஆமென். நம் கண்ணீரை களிப்பாய் மாற்றி நிச்சயமாக அதிசயம் செய்திடுவார். ஏனென்றால் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். கைவிட மாட்டார். ஆபிரகாமை அழைத்தார், இறுதி வரை அவனோடு இருந்தார். மோசேயை அழைத்தார், கடைசி வரை. அவங்கெல்லாம் இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்போம். நம்ம கைவிடப்பட மாட்டோம். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் ஒரு போதும் கைவிடார். ஆட்கொண்டு நடத்தும் நம் தேவன் ஒரு போதும் விலகிடார். அழைத்தவர் என்றும் கைவிட மாட்டார், அற்புதம் செய்திடுவார். நம் வாழ்வில் அற்புதம் செய்திடுவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின தேவன், மண்ணினால் மனிதனை உண்டாக்கின தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்திட்ட தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா நம் தேவன். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். மனுஷங்கள் இல்லை, அவர் நம்மை அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. தைரியமாய் விசுவாசத்தோடு தேவனுடைய ஓட்டத்தில், கிறிஸ்து நமக்காய் முன்குறித்த ஓட்டத்தில் சோர்வில்லாதபடி, அன்றைக்கு எலியா எப்படி அந்த நீ புசித்து சாப்பிடு, நீ இன்னும் அதிகமாக, நீ இனிமேல் ஓடுற ஓட்டம் இன்னும் அதிகமாக இருக்குன்னு உடனே அவன் அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் புசித்து 40 நாட்கள் இரவும் பகலும் ஓடினானோ, மீண்டும் உங்களுக்கு இருக்கிற இந்த காலங்கள் நீர் ஜீவ அப்பத்தை புசித்து, அந்த ஆண்டவர் கொடுத்த இந்த ஜீவ அப்பத்தை புசித்து ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக 40 ஆண்டுகள் கிறிஸ்துவுக்காய் தேவனுக்காய் ஓடுங்கள். பயப்படாதீங்க. இதை குறித்து எதை குறித்தும் பயப்படாதீங்க. கிறிஸ்து நமக்கென்று வைத்த ஓட்டத்தில் மாற்றம் ஓடுங்க. ஜெயமுள்ள வாழ்க்கை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி தருகிறார். ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தைரியமாய் முன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். காட் பிளஸ் யூ.